கும்பம் ராசி லக்னக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2024-2025 நிகழ்ச்சிக்கு மிஸ்டர் ஆன்லைன் அஸ்ட்ரோ வலைதள ஊடகம் தங்களை இன்முகத்தோடு வரவேற்கிறது. நேர்மையாக இருக்கும் உங்களுக்கு பொய்யாக நடிக்க தெரியாது. உயர்வான சிந்தனையுடனும் உயர்வான தன்னுடைய லட்சியத்துடனும் வாழக்கூடிய குணம் படைத்தவர் நீங்க. எத்தகைய சவால்கள் உங்க முன்னாடி இருந்தாலும் அத்தகைய சவால்கள் அனைத்துமே தவிடுபொடியாக்கி வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்று பலவிதமான நெருக்கடிகளை கடந்து வாழக்கூடியவர் நீங்க. ரகசியங்களை காக்கக்கூடியவராகவும் இறையருள் நிறைந்தவர்களாகவும் இருப்பீங்க. 12 ராசிகளிலே தனி சிறப்புன்னா இது உங்களுக்கு தாங்க. உங்களுடைய கனவில் வரும் நிகழ்வுகள் ஒரு சிலவற்றை கண்முன்னே காணக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிக்கவர்கள் இந்த கும்ப ராசி கும்ப லக்னக்காரர்கள். உங்க ஜாதகத்துக்கு 7 சனி ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்தே எல்லா விதத்திலுமே கடுமையான சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வந்தீங்க என்பதை யாராலுமே மறுக்கவே முடியாது. அத்தகைய கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் என் வாழ்வில் ஒரு தெளிவு என்பது ஏற்படாதா, எப்போதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஏற்படும் என்ற உங்களின் மனக்குமுறல் என்னால் உணர முடிகிறது. இந்த 12 ராசிகளில் அதிகப்படியாக வலி வேதனைகளை அனுபவித்து இருக்கக்கூடிய ராசிகளில் இந்த கும்ப ராசி லக்னம் என்று சொல்லணுங்க. ஏன்னா தொடர்ந்து உங்களுடைய ராசிகளுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அத்துணை வலிகளுடன் கூடிய சவால்களை அனைத்துமே நீங்க கடந்து வருவது என்பது மிக பெரிய விஷயம். ஏன்னா 7 சனியும் ஒரு பக்கம் இருக்க, குடும்பஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்களால் உண்மையான நல்ல பலன்களை நீங்க அனுபவிக்கல என்பதுதான் உண்மை. கடந்த காலகட்டத்தில் இருந்து வந்த வலிகள் என்பது தொடர்ச்சியாகவே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளை நீங்க அனுபவிச்சீங்க என்றே சொல்லணுங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு மேல தற்போது உள்ள மேஷ ராசியில் இருந்து அதற்கு அடுத்த வீடான ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதாவது கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாக குரு பகவான் சுபகிரகம். அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக திகழ்கிறார். வருகின்ற குரு பயிற்சி என்பது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஒரு வருட காலங்கள் சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடம் என்பது தாயை குறிக்கும், சொத்து வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானத்தை குறிக்கும். மேலும் வாழ்வாதாரத்திற்கான ஒரு சில ஆடம்பரமான பொருட்களையும் குறிக்கும் இந்த 4ஆம் இடம் என்பது. தற்போது உங்க ஜாதகப்படி ஜென்ம சனி நடப்பில் இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க. 7 சனி என்பது ஒரு ஜாதகரை பக்குவப்படுத்தவே வருகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் இருப்பதுடன் பேராசைப்படாமல் இருப்பது என்பது மிக மிக அவசியமானது. எனவே இந்த காலகட்டத்தில் கடுமையான உழைப்பு என்பது உங்கள் வளர்ச்சிக்கு மேலும் பாடுபட வேண்டும் என்பதை அழித்துச் சொல்வதே இந்த 7 சனி என்றே சொல்லணுங்க. குரு பகவான் தான் அமர்ந்த வீட்டை விட பார்க்கும் வீட்டிற்கு நற்பலன்களை விருத்தியடைய செய்வார். ஜாதகரின் நம்பிக்கையை தளரவிடாமல் தாங்கி நின்று அவ்வப்போது பல நன்மைகளை செய்து ஊக்கப்படுத்தும் செயலையே குரு பகவான் செய்கிறார். பொதுவாக இந்த கும்ப ராசி லக்னக்காரர்கள் தர்ம நெறிகளை பின்பற்றுவர்களாகவும் இறை சிந்தனையில் உள்ளவர்களாகவும் பிறருக்காக மிகவும் உண்மையுடன் இருப்பது என்பது உங்களின் தனிச்சிறப்பு. இப்படிப்பட்ட நற்குணமுடைய உங்களை சுற்றி நல்ல மனிதர்கள் இருப்பதில்லை. தற்போது உங்க ஜாதகப்படி குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்து தன் 5ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதன் அடிப்படையில உங்களுடைய உழைப்பால பிறருக்கு பொருளாதார உயர்வை கொடுக்கும். தற்போது 7 சனி பகவான் பிடியில உள்ள நீங்க உங்களுக்கு வருகின்ற வருமானத்தை உங்கள் வாழ்வில் அக்கறை கொண்ட மனைவியிடம் கொடுத்து வையுங்கள். திருமணம் ஆகாதவராக இருந்தீங்கன்னா உங்க பெற்றோரிடம் பொருளாதாரத்தை கொடுத்து வையுங்க. 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் இதுவரை தடைப்பட்டு இருந்த சுப நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வருங்க. நீங்க நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு முயற்சித்து இருந்தீங்கன்னா இறைவன் அருளால சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் காலமாக இது அமையுங்க. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகியும் பிரிந்தவர்கள் இணைந்தும் காதலர்கள் ஒன்று கூடியும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு உங்க அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து இணைந்து மகிழ்ந்து வாழும் சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் என்று சொல்லணுங்க. கூட்டு தொழில் கோர்ட்டு கேசு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது என பார்க்கும்போது நீங்க சுயதொழில் செய்பவராக இருந்தீங்கன்னா அதிக முதலீட்டுல புதிய தொழில் ஆரம்பிச்சு செய்யும் எண்ணம் இருந்தால் சற்று
கவனமுடன் உங்க சக்திக்கு உட்பட்ட மாதிரி முதலீடு செய்யணுங்க. மேலும் ஜென்ம சனியில எந்த ஒரு செயலும் எளிதில் முடியாது. அதற்காக நீங்க அவசரப்படாமல் நிதானமாக காலத்தின் போக்கை கடைபிடித்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. இந்த சூழல்ல நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளிலும் அவசரம் காட்டாம நிதானத்தை கடைபிடிங்க. அடுத்து குரு பகவானின் பார்வை என்பது உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் உங்க தொழில வரக்கூடிய வருமானம் நல்லா இருக்குங்க. சனி பகவானின் தாக்கத்தை குறைக்க சற்று நல்ல பலன்களையே குரு பகவான் செய்வாருங்க. மேலும் நீங்க வேலைக்காக முயற்சிப்பவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல வேலையில அமரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. புதிய பட்டங்களும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருங்க. உங்களின் பணி சுமை சற்று கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யுங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கசப்புணர்வுகளையும் சஞ்சலங்களையும் தாங்கும் திறனையே இந்த குரு பகவான் ஏற்படுத்துவாருங்க. பொதுவாகவே ஜென்ம சனி காலத்துல ஜாதகருக்கு சற்று சோம்பேறித்தனத்தை அதிகரிக்கும் என்பதால நீங்க தற்போது ஓய்வறியா சூரியனை போல சுழன்று உழைக்கும் சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்க. அதை தொடர்ந்து மேலும் நன்மையாக உங்களுடைய பழைய வண்டி வாகனத்தை மாற்றி புதிய வண்டி வாகனத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இந்த கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு 1000 ஆறுதல்களை பல கிரகங்களின் பயிற்சிகளுக்கு ஏற்றவாறான பல பலன்களை சொல்லி இருந்தாலும் கூட ஒருபுறம் ஜென்ம சனி பிடியில, மேலும் உங்களுடைய ஜாதகத்துக்கு 2, 8ஆம் இடத்தில் உள்ள ராகு கேது குடும்பஸ்தானத்திலையும் மாங்கல்ய ஸ்தானத்திலையும் இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில தற்போது சர்வதோஷத்தின் உள்ள தாக்கத்தை ஏற்படுத்துங்க என்பதால உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலுமே கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவார். குறிப்பா திருமணமானவராக நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஆணாக இருந்தீங்கன்னா பெண்ணால தேவையற்ற பிரச்சனைகளையும், நீங்க பெண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு ஆணால தேவையற்ற பிரச்சனைகளையும் மன உளைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் உங்க மனசுக்கு பிடித்தவர்களே உங்களை காயப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்தும். நீங்க யாரிடம் அதிகமா அன்பு கொடுத்தீங்களோ அவர்களிடமே சில ஏமாற்றங்களும் சில வழிகளுமே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. அது மட்டுமல்லாம இல்லற வாழ்க்கையிலுமே தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் பிரிவினைகளையும் கொடுக்கும் என்பதால இல்லற வாழ்க்கையில் இருப்போரா நீங்க இருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து சற்று விட்டு கொடுத்து போங்க. இந்த போராத காலம் தான் உங்களை குற்றவாளியா மாத்துதை தவிர உங்களுடைய கணவனோ மனைவியோ குற்றவாளி இல்லைங்க என்பதை நீங்க நிச்சயமா உணரணுங்க. மேலும் அதை தொடர்ந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால வீண் செலவினங்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய செலவுகள் எதுவாயினுமே அது சுப செலவாகவே அமையுங்க. பொதுவாக இந்த கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக பயிற்சி என்பது உங்களுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்தவை என்று சொல்வதற்கு இல்லைங்க. முக்கியமா நீங்க கவனிக்கும் போது இதற்கு முன் 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவானை விட தற்போது 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானால் கண்டிப்பா நல்லதுதாங்க. எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூடவே நீங்க ஒவ்வொரு படிக்கட்டாக உங்க வாழ்க்கையில உயர்ந்துகிட்டு தான் இருக்கீங்க. ஏனென்றால் உங்களை சுற்றி இறைவன் மட்டுமே இருக்கிறார் என்பதால். எனவே உங்களின் வாழ்க்கையில் அனைத்திலுமே தன்னிறைவு அடையக்கூடிய நிகழ்வுகள் உங்களின் மனம் மகிழ்ந்து நிகழ்ந்திட எனது மானசீகமான வாழ்த்துக்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கு கிரகங்களும் இறைவனும் உங்களுக்கு சாதகமான பல பலன்களை தருவதற்கு காத்துக்கிட்டு இருக்காருங்க. கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது எல்லாம் மன உளைச்சலை கொடுத்ததோ, பிரச்சனைகளாகவே இருந்துச்சோ, எது எல்லாம் உங்களுக்கு போராட்டத்தை கொடுத்ததோ, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு எரிச்சலை கொடுத்ததோ அந்த பிரச்சனைகள் அனைத்துமே மாறியே தீருங்க. கண்டிப்பாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கடவுள் கொடுத்தே தீருவாருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா உங்க வாழ்நாள் முழுவதும் நன்மை அளிக்கும் தெய்வங்கள் எது என்று பார்க்கையில ராமேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ ராமநாத சுவாமி திருக்கோவில், ஆந்திரா காலஹஸ்தியில் உள்ள திரு காலகத்தீஸ்வரநாதர் திருக்கோவில், இவ்விரு ஆலயங்களும் கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உதவும் ஆற்றல் மிக்க தெய்வங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஆலயங்களுக்கு சென்று பஞ்சபூத அடிப்படையில 5 எண்ணிக்கையில எலும்பிச்சம்பழத்துல சுத்தமான நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி மனமுருகி வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த குரு பெயர்ச்சி தினத்தன்று உங்க வீட்டருகே உள்ள ஆலயங்களில் குரு பெயர்ச்சி தினத்தன்று யாகத்தில் கலந்து கொண்டு அங்கு இருக்கும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து வாசனை மலர்களால் அலங்கரித்து கொண்ட கடலையை நெய்வேத்தியம் செய்து பிற பக்தர்களுக்கு கொடுத்து வழிபட உங்கள் வாழ்வில் சில பல நல்ல மாற்றங்கள் நிச்சயம் நடக்கும். மேலும் ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த பல
அரிய தகவல்கள் நம்ம சேனல்ல வர காத்துக்கிட்டு இருக்கு. அறிவார்ந்த உழைப்பும் தன்னம்பிக்கையும் நற்பண்புடன் கூடிய இறைபக்தியும் இருந்தால் நாளும் கோலும் நமக்கு அனைத்து வளங்களையும் நலன்களையும் நிறைந்த வாழ்வை அளிக்கும். மற்றொரு அழகான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.